ஹலோ மக்களே, வெல்கம் டு தி ஜேஎஸ்ஜி. இந்த வேலை நம்ம என்ன பார்க்க போறோம்னா சூப்பர் மார்க்கெட் சிமெட்ரி பட்டு தான் பார்க்க போறோம். வாங்க வெளியூர போலாம். மக்களே கண்டினியூ தோல்ல வைக்கலாம். லாஸ்ட்டாக தேடிக்கு ப்ரைஸ் செக் பண்ணிட்டு முடிச்சுப்போம். எனக்கு எதாவது பண்ணணும். க்ளோஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, எல்லாத்தையும் அடிக்க வச்சிடலாம் மக்களே. மக்களே நான் ஒன்று புதுசாக ஒன்று பார்த்தேன் மக்களே. பாருங்களேன், இங்கே ஃபர்னிச்சர் இருக்குல்ல, ஃபர்னிச்சரில் இங்கே தான் இருந்துச்சுல, இதை பார்த்தா கலர் மாற்ற முடியும் மக்களே. நானும் இப்போ தான் பார்க்குறேன் கலர் மாற்ற முடியுதுன்னு. இதை முன்னாடியே மாற்றி வச்சுக்கலாம் மக்களே, புதுசு புதுசாக எல்லாத்துக்கும். எத்தனை இருக்கு மட்டும் இந்த 5 இருக்கா, எல்லாம் ஃபுல்லாக செல் பண்ணிட்டு போகிறது வாங்கி தான் பண்ண முடியும். என்ன பண்ண இதுக்கு மட்டும் வாங்க எல்லாத்துலேயும் இது பண்ணி விட்டுறலாம். அதாவது கார்டு அடிச்சு விட்டுறலாம். இதுமாதிரி கடன் அடிக்க முடியாது மக்களே. ப்ரைஸ் வர மாற்றல தெரியும். 6.3 6.13 இது ஓகே. இது கரெக்டாக இருக்கு. அதில் ஒன்றுமே இல்லை. இதை இது உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கு. இது கரெக்டாக இருக்கு. இதுவும் இது 5.6 5.16 5.16. இந்த கேண்டி 4.83. இப்போ 4.93 ஆகேட் பார் 3.78. இப்போ 3.88 வச்சாச்சு. இங்கே பீனட் பட்டர் ஓகே கரெக்டாக இருக்கு. ஓகே 4.32. அப்போ 4.42 ஆயிடலாம். வாங்கி வைக்கணும். எல்லாம் தீந்துட்டே இருக்கு. எல்லாம் கரெக்டாக இருக்கு மக்களே. ஓகே மக்களே, அடுத்த ஷெல்ஃப் ஆர்டர் போடும்போது கலர் சேஞ்ச் பண்ணி வாங்கலாம். 3 எவ்வளோ இருந்துச்சு? 3.38 3.48. ஐயோ 11 வந்துச்சு. காலி பண்ணிட்டு வரேண்ணா. ஓகே இது கரெக்டாக இருக்கு. இதுவும் கரெக்டாக இருக்கு. இது 2.75 2.15. இது 8.39. இது 8.49. சில பொருளாக வாங்கணும் மக்களே, காசு இல்லை. ஏதாச்சும் வாங்க முடியாது பார்ப்போம். எனக்கு ஒரு தடவை ஆசை தான் மக்களே, இது கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இது அம்சம் வாங்கணும். இதெல்லாம் திரும்பி விற்றுட்டு புதுசாக கலர் ஆர்டர் பண்ண முடியாது வாங்க மக்களே. அதுக்கு என்ன பண்ணால் ஃபுல்லாக எல்லாத்தையும் சேல் பண்ணணும். எதுவுமே இருக்கக்கூடாது. அவங்கள்ட்ட இதெல்லாம் விற்றுட்டு திரும்பி 5 ஷெல்ஃபாக ஆடு வாங்கணும். என்ன பண்ணுவோம், பேங்க்குள்ளே போ, பேமெண்ட்ஸ், ரீபேமெண்ட், பில் டேட்டு 16. ஓகே, இயர்லி பேமெண்ட் ஆஃப் 615 ரூபா. சில பாட்டில் வாங்கி வச்சிடலாம் மக்களே, அது கொஞ்சம் உதவியாக இருக்கும். என்ன விட்றா 2 1 இதில் 1 1. ஓகே நெக்ஸ்ட் இதில் இதில் 1. இதில் இப்போதைக்கு 1 வாங்கிக்கலாம்.
₹5 தான் கம்மியாக ரேட் இருக்கும். இதில் ஒன்று, இதில் வந்து 2, இதில் 1, அதுக்கப்புறமேட்டு இதெல்லாம் ஓகே. ஓகே, காசு வந்து வாங்கிக்கலாம் மக்களே. எவ்வளோ வாங்குறீங்க? இன்னும் கொஞ்சம் காசு வந்து வாங்கி எல்லாத்தையும் அடிக்க வச்சிடலாம். புது ஃப்ரிட்ஜு வேறு வாங்கணும். ஆமாம், ஒத்த கடையில் எல்லா பாட்டும் சேல் பண்ணணும் நம்ம. அப்போ தான் நம்ம ஃபுல்லாக கலர் மாற்ற முடியும் மக்களே. கலர் மாற்றணும் ஃபஸ்ட்டு, அதுதான் பார்த்துட்டு இருக்கேன். சாக்கோ பிக்சரில் ஒரு பாக்கெட்டுக்கு முன்னாடி அடிக்க வச்சிடலாம். இது வந்து இங்கே ஏன் வாங்க மாட்டாங்கன்னு தெரியல அவ்வளோவா. யோகோட் மில்க் மட்டும் தான் இருக்குது. இது மட்டும் இல்லைன்னா மாற்றி டக்குன்னு இது ஃப்ரைட் வச்சு வாங்கி வச்சிடலாம் மக்களே. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று மாற்றணும்னு நினச்சேன். இதை பாருங்களேன், வேலை போடுது எங்கே எல்லாம் ஐஎஃபிசிஎல் இருக்குது. இதே கொடுங்க, லோ ஆஃபீஸ் மாற்றணும் வச்சுக்கோங்களேன். இப்போ இது வரைக்கும் இப்போ வித்தியாசமாக இருக்கா. இப்போ வந்து விட்டு போனால் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதே அப்படி ஐஎஃபிஎஸ் வச்சுக்கலாம் 60. கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கா மக்களே. அப்படினால மக்களே இப்போ ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும் மக்களே. இங்கே பாருங்களேன், முன்னாடி இந்த இது பொடி பொடியாக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. இப்போ பாருங்க, லைட்டை போடுவோம். லைட்டு போட்டாச்சு. கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி விட்டுடலாம். தம்பி பூஸ்ட் ஆகுடா. இதெல்லாம் ப்ராடக்ட் இல்லையோ, அது டக்கு டக்குன்னு விற்று புதுசாக அந்த இது போல வாங்கிடணும் மக்களே கலரு. ஆனால் ஆசையாக மக்கள் நல்ல 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 கதாக பார்த்து அடிக்க வச்சணும் மக்களே இது ஃபுல்லாக. இது ரெண்டு இதெல்லாம் இருக்குது. இந்த பாஸ்மதி 2 இருக்குது. இதெல்லாம் இருக்குது மக்களே. இதெல்லாம் வாங்கிட்டு பண்ண முடிச்சு விட்டுடலாம். புது கஸ்டமரே வரமாட்டாங்கோ. இதோ ஒருத்தர் வராது நம்ம கடைக்கு தான். இது ஒன்று தான் இருக்குது, விற்றுடலாமா? அடுத்த எபிசோட விற்றுடலாம் மக்களே. இது கன்ஃபார்மா? ஏய் சார், சீக்கிரம் வாங்கிட்டு போங்க சார். ₹800 வந்துருச்சு மக்கள் நம்ம கடை ப்ராஃபிட்டு. ப்ராஃபிட்டில் காசு. பூஸ்ட் பண்ணி விட்டுடலாம். டெக் டெக் 21 ரூபா, 26, 32, 38, 45 ரூபாய்க்கு வாங்கிக்கிறாங்கோ. க்ளோஸர் மட்டும் கொடுத்துக்கூடாது, எவனும் எந்த பொருளும் விற்காது. நாளைக்கு பாரு மக்களே, ரெண்டுத்தையும் அப்படியே இது பண்ணி மாற்றி விட்டுறேன் கலரு. சீக்கிரம் முடிச்சு விட்றேன் உங்களுக்கு பில்லு. அவ்வளோதான், க்ளோஸர் கொடுக்கலாம். க்ளோஸர் கொடுத்தாச்சு. என்ன பண்ணணும்னா இதை தூக்கி இது கொடுத்து மடித்து அப்படியே செல் பண்ணணும். அதே மாதிரி இதை கொடுத்து டேக் எடுத்து பாதி ரேட்டு தான் வாங்கிக்கிறாங்க. இதில் பரவாயில்ல, பார்த்துக்கலாம். என்ன பண்ணுவோம்,
ஓகே. இதெல்லாம் இருக்கு, ப்ராடக்ட்லாம் இருக்கு. இதெல்லாம் 5 செல்ஃப் எத்தனை, 5 செல்ஃப் 1000 ரூபாய் கிட்ட வந்துடும் மக்களே. அதான் மக்களே பார்க்கணும். ஃபர்னிச்சர் உள்ள போயிட்டு உள்ள போயிட்டு என்ன கார்டு வாங்கலாம். பிளாக் கலர் வேணாம், க்ரீன் கலர் செட் ஆகாது, இந்த கலர் செட் ஆகாது. அதனால கொஞ்சம் நல்லா பிரைட்டாக இருக்கிற மாதிரி வாங்கணும் மக்களே. இந்த ரெட் கலர் வாங்கலாமா? ஓகே, கொடுத்து பார்ப்போம் என்ன எப்படி இருக்குன்னு பார்ப்போம். என்ன பண்ணுவோம்? எங்க போங்க ரெட் கலர் இருக்கு மக்களே. ஃபுல்லா நல்லா எனக்கு தான் தெரியல, நமக்கு பார்க்க வித்தியாசமாக இருக்கு ரெட் கலரு. பேசாம ஒயிட்டே வச்சிடலாமா, இல்லை பிளாக் வச்சா பிளாக் கலர்ல இருக்கும். வேணாம் மக்களே, வித்தியாசமாக இருக்கு. என்ன பண்ணுவோம், திரும்பி சரி பண்ணிடலாம். இதே அப்படி சரி பண்ணி விட்டுடலாம். கொஞ்சம் லாஸ் ஆகுது தான், பார்த்துக்கலாம். என்ன பண்ணுவோம், ஒயிட்டே மாற்றிட்டு காட் பர்ச்சேஸ் கொடுத்துட்டு பாக்கி ப்ராடக்ட் வாங்கணும். டிக் டிச்சிக் டிச்சிக். ம் 4 ரூபா கிட்ட இருக்கு. பிரச்சனை இல்லைன்னு பார்க்கும்போது தான் காசு இல்லை. ஃப்ரிட்ஜு போயிட்டு எடுத்துட்டு வாங்கணும் அப்படியே. ஃப்ரிட்ஜே வாங்கல. இது இது அப்படியே இது 600 கிட்ட வந்துருச்சு. சூப்பர். என்ன பண்ணுவோம், கரெக்டாக வச்சாச்சு. இதே மாதிரி இது டக்குனு இது என்ன பண்ண தர. சீக்கிரம் எல்லா வேலையும் பார்க்கணும் மக்களே, ஏன்னா இப்போ ரொம்ப லேட் ஆகிடும். என்ன பண்ணுவோம், ராமா ஓடு. ஏய் என்ன கீழே போட்ட, 2 தான் இருக்கு. நம்ம கொஞ்சத்தில் போட்டு ஈகா ஒன்று பர்ச்சேஸ் பண்ணுறேன் மக்களே. தேவை மக்கள் எல்லாம் அடிக்கி கண்டினியூ பண்ணுறேன். பாய் மக்களே. எல்லாத்தையும் பக்காவாக அடிக்கி முடிச்சாச்சு. இப்போ கடை ஸ்டார்ட் பண்ணுறதே வேலை. கடை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கான பில்லு வந்து 157 ரூபா. ஓகே. மேன் பண்ணுறதுல போயிட்டு பில்ஸில் போய் பார்த்தோன்னா இன்னும் சில பில்ஸ்லாம் இருக்குது. இது பண்ணி வச்சுலாம். கஸ்டமர் வர ஆரம்பிச்சிட்டாங்க, நல்ல விஷயம். இன்னும் மக்களே இந்த கார் நல்லா இல்லை மக்கள், மாதிரி வித்தியாசமாக இருக்க மக்கள் இந்த இதுக்கெலாம். அதனால வாங்கிட்டு வாங்காது அப்படியே வச்சுட்டேன், மாற்றிட்டேன். சாக்கோ பிக்ஸ் சுரல் இருக்குது, ஆனால் அது ஃபுல்லாக இருக்குது. பண்ணுவோம் கரெக்டாக போட்டால் கரெக்டாக போய் சொல்லிடுது. எதனா பண்ணுவோம். இதில் மூடி வச்சுட்டு கரெக்டாக இங்கே போட்டு கரெக்டாக செட் ஆகிக்கும். கொஞ்சம் தரனா எதுவும் ஆகாது. உங்களுக்கு வைக்க முடியும் மக்களே.
சீக்கிரம் பாட்டிலாம் வாங்கணும், புது பாக்கெட்டு. இன்னும் என்னென்ன வாங்கலை, பீனப்பட்டதெல்லாம் வாங்கியாச்சு. கிளம்பி போவோம். இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று, இதில் ஒன்று, டேசி இதில் ஒன்று. 6 பேக் ஆஃப் சோடா வாங்க காசில். பாஸ்மதி ஒன்று, அவ்வளோதான். பேக் எல்லாத்தையும் வாங்கியாச்சு. ஆனால் அதுக்கு எவ்வளோ தேவை, மார்க்கெட்டில் போனால் 214 ரூபா தேவை. வந்தானே ஆர்டர் பண்ணுறாங்க மக்களே. ஜேஎஸ்டி மார்க்கெட் இது எப்படிதான் தெரிஞ்சு எனக்கு தெரில. நல்லா ஐஎஃப்பிஎஸ் வச்சு 60 fps per செகண்டில். கிராஃபிக்ஸ் நல்லா இருக்கு மக்களே. இப்போ வானத்தை 30 fps எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வண்டி ஒத்துக்கலாம். ஒரு மாதிரி லோவாக தான் இருக்கு. திரும்ப 60 fps மாற்றிக்கலாம் மக்களே. ஐயங்க கண்டினியூ. ஆமாம் ஓடு. என்ன 7 ரூபா மக்களே. மக்களே எப்படி வெட்டி ஸ்டோர் லெவல் 19 போயிடுச்சு. இன்னும் ஒரு லெவல் போனால் 20 லெவல் வந்துடும். அப்போ இன்னும் கொஞ்சம் அப்டேட்லாம் பண்ணலாம் மக்களே. ஓகே பாயில் வந்து ஆர்டர் போட்டுடலாம். ஃப்ரிட்ஜ் ஒன்று சீக்கிரமாக ஆர்டர் பண்ண மக்களே. ஃப்ரிட்ஜ் வரல, சீக்கிரம் போய் அடுக்கு. இது வந்து இங்கே அடுக்கணும். நவுடா சீக்கிரம் அடுக்கு 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 வேகமாக அடுக்கு. வேகமாக பொருளெல்லாம் போய் எடுக்கணும் மக்களே. புத்தட்டில் போடுறது சீக்கிரம். 6 பேக் ஆஃப் மில்க்கு. நெக்ஸ்ட்டு சாக்லேட் பாரு. ஓடு ஓடு வேகமாக ஓடு. மேலே அடிக்கலாம். சீக்கிரம் அடுக்குடா. அடிக்காச்சு. இது என்னது, பாஸ்மதி. இது வந்து இங்கே மேலே இருக்கணும். ஓகே நெக்ஸ்ட்டு ஃப்ரிட்ஜ் வாங்குறதுக்கு 370 ரூபா தேவை மக்களே. எனக்கு காசு அது அவ்வளோ இல்லை. இப்போ ஃப்ரிட்ஜ் வாங்கி அந்த சோடாவெல்லாம் வாங்கிக்கணும். ஏய் என்ட்ரன்ஸ் எங்கடா? யோகட் கீழே. இங்கே எடுக்கலாம். சீக்கிரம் எல்லாம் போ. இது குப்பையில் கொட்டு. அது வந்து என்ன பண்ணணும், லைட்டாக போடணும். லைட்டாக போட்டாச்சே. கடை சீக்கிரமாக அப்டேட் பண்ணணும். நிறையா வேலை இருக்கிறது. கீழே எடுக்க சீக்கிரமாக அதை அடிக்காச்சு. குப்பத்தில் போட்டு இது எடுத்துகிட்டு வந்து இதையும் கடிக்க வேண்டியதான். நிறையா போட்டு இருக்கிற மாதிரி தெரியும். 107 ரூபா வந்து ஆர்டர் போட்டுடலாம் மக்களே. சாக்கோ பிக்கு இருக்கிறத அடிக்க வச்சுக்கலாம். யாரும் வாங்க மாட்டாங்க மக்களே இந்த சாக்கோ பிக்கெல்லாம். அதெல்லாம் யாரும் தெரிய மாட்டேங்குது.
மில்க்கு யாரும் வாங்கல, அப்படியே ரெண்டு பேர் தான் இருக்காங்க. மில்க்கு வேற எங்கெல்லாம் ஆர்டர் போடணும். நாளைக்கு ஆர்டர் பண்ணிடலாம் மக்களே. ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரிட்ஜை அங்கே வச்சிடலாம். இதுக்காக பாரு, நாளைக்கு சம்பளம் கரெக்டாக காசு வந்துடும். ஸோ ஃப்ரிட்ஜ் ஆர்டர் பண்ண மற்ற நாளைக்கு ஆர்டர் பண்ண முடியும் போல். ஓகே தம்பி, சீக்கிரம் பில் போடுறா. கேஷியர் பூஸ்ட் பண்ண வேண்டும் சீக்கிரம் பில் போடுறதுக்கு. அப்போ இருந்தாலும் நாளைக்கு 1000 ரூபா வந்துடும் மக்களே. 1000 ரூபா இதுக்கிட்ட கேஷு. விடுங்க, பல்லு தடுத்து பாருங்க வாயில. இது கண்ணு, இது மூக்கு. வாய பாருங்களேன், பார்க்க மாதிரி கொடூரமாக இருக்கு. அடுத்த 2 பேர் இருக்காங்க கஸ்டமர்ஸ். சீக்கிரம் வெளில போனால் நல்லாயிருக்கும். லாஸ்ட்டு 2 பேர். சீக்கிரம் பேக்கில் சைக்கிளில் போடுறா. அது நம்ம கடையை க்ளோஸ் கொடுத்துக்கலாம். க்ளோஸு. 33 பேர் பார்ட்டின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராஃபிட் இன்னைக்கு கொஞ்சம் இல்லை. சோடா, செருளு, ஆயில். ஓகே, சோடா இருந்துச்சுன்னா இது அதிகமாக ரேட்டு 7.8. அப்போ 7.18 வச்சிடலாம். 7.18 டொமேல். நம்மகிட்ட இந்த ஆயில் தான் நினைக்கிறேன். 3.46. அப்போ இதில் 3.56. அவ்வளோதான். இப்போ ஃப்ரிட்ஜை வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜு வேறு வாங்கணும். ஒரு பாக்கெட் வாங்கணும். இல்லை போயிட்டு ப்ராடக்ட்ஸ் இல்லை ஃபர்னிச்சரில் போயிட்டு டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் எங்கே இது என்ன பண்ணோம், பர்ச்சேஸ் பண்ணணும். நெட்டு எது ரொம்ப கம்மியாக இருக்கோ அதுலேருந்து ஒன்று ஒன்றா இது பண்ணி வச்சிடலாம். இது 1 2 எல்லாம் ஓகே. இதில் வந்து சீக்கிரம் 1 3 4. இதில் வந்து வெட்டு பாய் 1 5. இது மற்றதெல்லாம் கொஞ்சம் வச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு இது ஒன்று ஓகே. மக்கள் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன், அடிக்கடி கண்டினியூ பண்ணுறேன். நிறைய பேர் 1 நேரமாக ஆயிடுச்சு மக்களே. மக்களை விட்டு ரொம்ப அடிக்க முடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணால் ஓப்பன் கொடுத்துடலாம். ஓப்பன் கொடுத்தாச்சு. பிடிச்சி அது மட்டும் இல்லாமல் ஃப்ரிட்ஜ் ஒன்று வாங்கியாச்சு மக்களே. போய்ட்டு இந்த சோடாவில் கம்மி இல்லை, சிக்கன் பார்த்து வாங்கி வச்சிடலாம். 15 இது 11 அப்புறமேட்டு இது 11. ஓகே வாங்கியாச்சு. ஆப்பிள் ஜூஸ். இது ஆப்பிள் ஜூஸ் நல்ல டக்குன்னு அடிக்காச்சு. இதில் போட்டு சீக்கிரம் அடுக்கு திங்க. அப்படியே இந்த ஃப்ரிட்ஜை தூட்டு வந்தாச்சுப்பா ஜூஸுக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அது மேலே இது இருக்கு. தூக்குறது ஜூஸ் கம்பெனிக்கு போல. நெக்ஸ்ட்டு இது என்னது, ஆரஞ்சு ஊக்கி ஏதாச்சும் 2 தான் சீக்கிரமாக. அந்த பச்சை கலர் சோடா வாங்கல மக்களே. இப்போ வாங்கினது இங்கே 2 ரூபா வேணும். 15 ரூபா. அது ஃபாரஸ்ட் அப்போ ஃபர்னிச்சர்
இப்போ இந்த பச்சை கலர் சோடா அதை வாங்கியாச்சு. அடி ரெண்டு மக்களே. சாப் சோடா இல்லை அடுக்கு பார்த்தீங்கன்னா இல்லைங்க. வாட்டர் பாட்டில் சீஸு முட்டை 3 வாங்கணும். வாட்டர் பாட்டில் சீஸு முட்டை. ப்ரைஸோட செக் பண்ணோம் எல்லாத்துக்கும். ஓகே கரெக்டாக இருக்குது. இது 2.60 2.70 வச்சுருவோம். 2.70. ஓகே நெக்ஸ்ட்டு இது 2.42 இப்போ 2.52. நெக்ஸ்ட்டு இது அதோட கரெக்டாக தான் இருக்குது. தான் இதாக இருக்குது. 2.64 இப்போ 2.74 நல்லா அடிக்கும். ரைஸ் வாங்கியாச்சு. சீஸ் வாட்ரு முட்டை வாங்கணும். சீஸ் எது இருக்குது? சீஸு முட்டை வாட்ரு. அவங்களுக்கு பில்லு பேமெண்ட் இல்லை, பேங்க் பில்லு. ஓகே பே பண்ணியாச்சு. நேற்று அடி 2 தான் ஆகமாகவும் ஒரு சீக்கிரம் எடுக்கு. ஓகே இதுக்கு என்ன ஆகணும்? உள்ளே போயிட்டு அடுத்த முட்டை எடுத்து வரணும். முட்டை சீக்கிரம் அடிக்காச்சு. கடை திரும்பி பழைய முடி கொண்டு வந்தாச்சு மக்களே. சீஸு ஓகே இப்போ கம்ப்யூட்டரில் போட்டுடலாம். சில வேஸ்ட்டில் சில ப்ராடக்டில் காணா இது காலியாச்சு மக்களே. அதெல்லாம் வாங்கணும். இப்போ டேபிள் இப்போ இது ஒன்று இது ஒன்று பில்லே போடல. ஓகே நெக்ஸ்ட் இது ஒன்று இந்த இடத்துல இது ஒன்று சென்சிட்டிவ் கஷ்டமாக இருக்குது. வேறு இதில் ஸ்பகட்டி மேலே பில் போடல. பாஸ்மதி இதில் வந்து பாதிக்கிட்டு எதுவுமே இல்லை. ஒழுங்காக வைடா. ஓகே ஃபஸ்ட்டில் சென்சிட்டிவ் போய் அதிகமாக வச்சிடல மக்களே. சென்சிட்டிவிட்டி அப்போ திரும்ப முடியுது. வேறு உள்ளே போயிட்டு லைசன்ஸ் மேனேஜ் இல்லை, இதுவும் இல்லை. மார்க்கெட்டில் போயிட்டு இது ஆர்டர் போடணும். ஆர்டர் பண்ணால் எல்லாம் இப்போ ஆகிடும். என்ன போடுவோம்? லைட்டை போட்டு விடலாங்க. லைட்டு போட்டாச்சு. இப்போ எல்லாத்தையும் போய் அடிக்கிற வேண்டியதான். டக்குன்னு எல்லாத்தையும் அடிக்க கண்டிப்பாக மட்டும் மக்களே. ஏன்னா ரொம்ப நேரம் ஆகிடும் மக்களே. அப்படியே ஒரு இடம் அடிக்க முடிச்சுட்டேன். அடிக்க முடிக்கிறதுக்குள்ளே கஸ்டமர் கூட்டம் அதிகமாகிடுச்சு. இப்போ இந்த பூஸ்ட் பண்ணி விட்டால் தான் கரெக்டாக இருக்கும். அதான் இப்போ பாருங்க. இப்போ தான் ஆமாம் போடுவான். நெக்ஸ்ட்டு அப்போ தான் மக்கள்கிட்ட போட முடியாது மக்களே. ஓகே நிறைய கஸ்டமர் உள்ளே சுற்றிட்டு கிடக்காங்க. செக் அவுட் ஃபுல்லாகுன்னு. இதோட அவனும் அப்படி ஆகிடுது. அடுக்க சீக்கிரம். ₹200 கிட்ட வந்துடுச்சு. மார்க்கெட்டில் போயிட்டு பேங்க் பேமெண்ட் அது மாதிரி மேனேஜ்மெண்ட்டில் போயிட்டு பில்ஸை பே பண்ண வச்சிடலாம்.
145 ரூபா வந்துச்சு 500 ரூபாயிலேருந்து. சொல்லுங்க பார்த்துக்கலாம். இப்போ ஆடிட்டு இருக்க பிரச்சனை இல்லை. இப்போ ஆடிட்டு மொத்தமும் காலையில் பிரச்சனை மக்கள் நம்மளுக்கு. சபா ஓகே சீக்கிரம் பண்ணிட்டுக்கான் கேஷியரு. இந்த எத்தனை வேறு சுற்றிட்டு இருக்காங்க கஸ்டமர் இல்லை இவங்க மட்டும்தான். எவ்வளோக்கு வாங்கன்னு பார்ப்போம். இவங்க 18, 75, 29, 32, 38, 45, 51 ரூபாய்க்கு வாங்கிக்காரு. 34 ரூபா ஃபுல்லாக டாக்கோ தான் வாங்கிக்காங்க. ஜூஸு 8 ரூபா 12 ரூபா வந்துடும். இங்கே 3மே கான்ஃபார்ம் ஆகுது. தமிழ் 18 ரூபா. 3 ஸ்பெகட்டி எல்லாம் லாஸ்ட் வந்த 3 கஸ்டமர் எல்லாம் ஒரே தான் 3 வாங்கிக்காங்க. என்னன்னு தெரில. சரி கடைக்கு முடி 2 தான். ஸோ ஃபுல்லாக மைசபைக்கு ஸோ சேடு. என்ன பண்ணுவோம். இப்பயே லெவல் 19 பாதி வந்துருச்சு மக்களே. எது அதிகம் எது சுத்தமாக இல்லையோ அதை மட்டும் ஆடி வாங்கி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே போனால் இங்கே பீனட் பட்டர் சுத்தமாக இல்லை. இந்த மாதிரி இங்கே இந்த மாவு மாதிரி. இங்கே போனால் இந்த சால்ட் வேறு இங்கே இதெல்லாம் கொஞ்சம் இந்த தீரப்போகுது. ஜூஸ் ஒன்று வாங்கிக்கலாம். நம்மள்கிட்ட இது ஒன்று மக்கள் எல்லாம் வாங்கியாச்சு. நான் எல்லாத்தையும் அடிக்கிட்டு ரெண்டு பண்ணுறேன். ஏன்னா இப்பயும் ஒரு ரொம்ப நேரம் போயிடுச்சு மக்களே. கட் பண்ணி போடுறது நம்ம எதுவும் கொச்சிக்காதீங்க மக்களே. மக்கள் ஏற்றி வெட்டுக்கிடமா அடிக்க முடிச்சாச்சு. இந்த எபிசோட இந்த இதை முடிச்சுக்கலாம் மக்களே. ஓப்பன் இந்த எபிசோட முடிச்சுக்கலாம். 122 இருந்தால் மொத்தமாக பே பண்ணிடலாம். ஓகே அதுவும் பே பண்ணிடுச்சு. இன்னும் இந்த எபிசோட்லேயே முடிச்சிடலாம் மக்களே. 750 ரூபாண்ணே. சீக்கிரம் கஸ்டமர் வாங்கோ. மட்டன் கிலோ வாங்க சார். கஸ்டமர் தான் வராரு. ஸ்பைடர்மேன் மாதிரி இங்கேயும் அங்கேயும் தாவி போகிற மாதிரி ஆசை தான். ஆனால் பாருங்க ஃபுல்லாக இதாக இருக்குது. கீழே எதுவுமே இல்லை மக்களே. நானே இப்போ தான் பார்க்குறேன். இருக்கிறதெல்லாம் இருக்குது. ஆனால் என்ன ஃபுல்லாக அந்த இருக்கு ஆனால் இல்லை அந்த கதை தான் இதெல்லாம். கிளை அது வரைக்கும் போகுது. ஐயோ பாருங்க முன்னாடி இந்த மரம் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. கொஞ்சம் ரியலாஸ்டிக்காக மாதிரி தெரியும் மக்களே. இலையெல்லாம் வேப்ப போட மலை மாதிரி இருக்கு மக்களே. ஜம்பு போட்டால் இங்கேயே போகலாம். ஜம்பை அப்படியே வந்துட்டான். ஏற மணி கொடுத்தா நல்லா இருந்தது மக்களே. சீக்கிரம் இந்த கடையை பெருசுப்படுத்தணும். அதான் நம்மளோட முதல் குறிக்கோள். சீசு இல்லை அதை பார்க்கல. சீக்கிரமா தொட்டு அப்படி என்ன பண்ணணும்னா தெரியாம காசு கொடுத்துட்டேன். சீஸ் வந்துருச்சு. இந்த ஒரு நாளோட இந்த எபிசோட முடிச்சுக்கலாம் மக்களே. என்ன பண்ணுவோம். சீஸ் அடிக்கலாம். வேறு கேம் போட்டுனா சொல்லுங்க மக்களே. கன்ஃபார்ம் கீழே இருக்க கேம் அந்த கேம் போட்டுடலாம். அதுக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண அடுத்து பெல்ல ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் அதை பார்க்கலாம். கோளாறு மாதிரி பண்ணிட்டு இருப்போம்.
இல்லை டவுட்டு எங்கே கிளி சவுண்டு கேட்குறது எனக்கு இன்னொருக்கு தெரியல. இத்தனை எபிசோட் போட்டிருக்கேன். அதுக்கு ஏன் எங்கே இந்த கிளி சவுண்ட் வந்து எனக்கு இது வரைக்கும் தெரியல மக்களே. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க இந்த இடத்தெல்லாம் அப்படியே உடச்சிக்கிட்டு நம்ம இது வாங்குற மாதிரியே இருக்கு மக்களே. இது வரைக்கும் இந்த பில்டிங் இருந்துச்சு, இந்த செக்ஷனு. இது ஒரு செக்ஷன் வாங்க மாதிரி இந்த இது உடச்சிக்கிட்டு இந்த செக்ஷன் வாங்க மாதிரி இருக்கு. அதே மாதிரி என்ன இதுக்கு பின்னாடி போய் பார்ப்போம். இது ஓடு வேகமா ஓடு 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 வேகமா ஓடு வேகமா ஓடு. வந்தாச்சு. வேகமா ஓடு. இதான் மகள் இந்த பில்டிங். லேடர்லாம் இருக்கு. அப்புறம் ஏற முடியுது மக்கள் லேடரில். இதை எடுக்க முடிஞ்சுதான் ஆகுது மக்களே. இதுதான் இந்த கடைக்கு முன்னாடி இருக்க ஷாப்பு. ஆமா ஓடு. ஓ ஆமா ஓடுறா. சீக்கிரமா சீக்கிரமா ஓடு 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 ஓடு. அப்படியே யூட்டன் போடுங்க. ஏய் முட்டிக்காத. ஆய் சரி லேட்டர் எடுக்க முடிஞ்சாலும் இருந்துங்க மக்களே. கிடைக்கச்சே அந்த 750 பில்லை முடிச்சு விட்டுறலாம். சொன்னேனே சீக்கிரமா 750 பில்லை போட்டு முடிச்சிடலான்னு. ஆமாடுங்க போட்டு முடிச்சாச்சு. சால்ட்டாக போட்டு முடிச்சாச்சு. ஆனால் புது ப்ராடக்ட் வாங்குறதுக்கு தான் எவ்வளோ தேவை. அது என்ன ஃபஸ்ட்டு பார்த்தோம் ஃப்ரீசரா இல்லை என்ன இது பார்த்துலாம். அப்போ தான் நம்ம வாங்கி வைக்க முடியும். ஷெல்ஃப் வாங்கிட்டு ஒன்று பண்ண முடியும் மக்களே. சார்ஜர், வெவல், ப்ளீச்சு, தொடப்பா கிளீனரு, டிஷ்வாஷர் டேப்லெட்டு, ஹேண்ட் சோப்பு, ஷைன் பூ, டாய்லெட் பேப்பர். ஃபுல்லாக எத்தனை இருக்கு மொத்தம்? 2 3 4 5. நமக்கு ஏதாச்சும் ஃப்ரீயாக இருக்கா? இல்லை. இப்போ நம்ம 2 ஷெல்ஃப் வாங்கணும் நமக்கு கிட்டத்தட்ட. ஏன்னா மொத்தம் 6 ப்ராடக்ட்டுக்கு ஒரு இதில் 4 தான் வைக்க முடியும். இன்னொன்று வாங்க 2 ஷெல்ஃப் வாங்க மக்களே. அங்கே இல்லாமல் ஃபஸ்ட்டு அதோட ரேட் எவ்வளோ மேனேஜ்மெண்ட்டில் போய் இது பாருங்கள். 750 ரூபா தான் லைசன்ஸு. என்ன சொல்கிறீங்க வாங்கிக்கலாமா? அடுத்த எபிசோடில் வாங்கிக்கலாம் மக்களே. எபிசோடில் ஃபுல்லாக ரீஸ்டாக் பண்ணி வச்சிடலாம் கடையை. ஏய் நவரா. இது ஒரு நாள் இந்த நாளை முடிச்சுக்கலாம் மக்களே. ரொம்ப லென்த்தாக வீடியோ போயிட்டுருக்கு. இப்போ பார்க்கல உங்களுக்கும் போர் அடிக்கும். என்ன பண்ணுவோம் கொடுத்து வச்சு லேட்டாக ஆகலாம் மக்கள். எவ்வளோ பேர் தான் கஸ்டமர் வராங்க பார்ப்போம் கடைக்கு. அப்புறம் ஏழே ஸ்டிக்காக இருக்குது மக்கள். இங்கே பாருங்க ஷேடோஸ் எல்லாம் நல்லா இருக்கு ஒரு அளவுக்கு. இதே இங்கே வருங்க. இதேண்ணா ஏறா இதுங்க மக்களே. லோவில் காமிச்சுன்னா அப்படிங்க பார்க்குங்க 30 FPSல. இப்பயும் அது மாதிரி தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரி இருக்குது. இப்போ ரொம்ப பிக்சலாக தெரியுதா? இப்போ என்ன பாருங்க பிக்சலாக இருந்தது இப்போ எப்படிங்க பாருங்க. அதான் நல்லா இருக்குது ஹைலைட்டாக இருக்குது. அதனால இந்த கேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிங்க மக்களே. பிசி கேம் வர வரைக்கும் இந்த ஒரு கேம் கொடுத்து வச்சுக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. சீக்கிரம் லெவல் 21 ஆகும் மக்கள். இந்த எபிசோட்லேயே போவோமான்னு பார்ப்போம். அதுக்கெல்லாம் ப்ராடக்ட் வாங்கணும். போய் டக்குனு புது ப்ராடக்ட்டு என்ன பண்ணுவோம். செக்கர் க்ளோஸரு ஓப்பன் பண்ணிச்சிடலாம். ப்ராடக்ட் வாங்கினா மாறும் மக்களே. அதனால் என்ன பண்ணு ப்ராடக்ட்ஸ் ரீஸ்டாக் பண்ணிட்டு வரல அடிக்கலாம். மணி 9 அதுக்குள்ளே பண்ணணும் மக்களே. எல்லாத்தையும் 19 நவருங்கயா கஸ்டமர்ஸ். 34 35 எவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கு டைமு. அதுதான். ஓ காசு இல்லையா? ஐயோ போச்சு மக்கள் வாங்க முடியாது நம்மளாட்டி. ஏங்கடா ஏன்டா காசு நமக்கு கரெக்டாக அப்டேட் பண்ணிக்கலாம். அடுத்த நாள் விளாண்டா ரொம்ப அதிகமாக போய்டும். சரி நான் லெவல் 20 அப்படி போய்க்கலாம் மக்களே.
ஃபர்ஸ்ட் நான் பூஸ்ட் பண்ணி விட்டுறலாம். பூஸ்ட்டு சீக்கிரம் பூஸ்ட் ஆகும். எல்லாருக்கும் ஏதோ வருஷம் பாடிட்டு போடுறா. நிறைய கஸ்டமர் வந்துட்டாங்கோ. நல்லா பூஸ்ட் பண்ணி விட்டாலே கலர் இவங்களுக்கு பூஸ்ட் ஆக முடியாது என்ன. இது மாதிரி கடை ஃபுல்லாக பெரிய கடையாக கஸ்டமர் வந்து ரொம்ப நல்லா இருக்கு மக்களே. பாக்கி ஒரு மாதிரி எப்படி இருக்குன்னா நம்ம கிடையாது முன்னாடி இவ்வளோ பிரிஞ்சு எப்படி இப்போ பிடிக்கணும்னு தோணும் மக்களே. நம்ம ஓரமாக நின்று வேண்டியதான் அப்படியே. அவங்ககிட்ட பில்லு போட்டே இருக்கட்டும். முன்னில வகத்தை பில் போட்டுட்டு இருக்கான். பாலிகார்டு சுத்தமாக இல்லை. லெவல் அப்படியே போகுதுன்னு நினைக்கிறேன். எடிட்டேக்கு லெவலு பார்ப்போம். லெவல் 20 போதான்னு பார்ப்போம். இப்போ லெவல் 20 கிட்ட ரொம்ப போயிடுச்சுன்னா அடுத்த நாள் ஸ்டார்ட் பண்ணி லெவல் 20 முடிச்சுட்டு இது பண்ணிக்கலாம் மக்களே. எப்படி அதனாலே அடிக்கும். க்ளோஸர் மட்டும் கொடுத்துடவே கூடாது. இப்போ எல்லாரும் போயிடுவாங்க. இப்போ காசு வராது. நான் க்ளோஸர் கொடுக்க மாட்டேன். 93 இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு மக்கள். மேலே 20 போகிறதுக்கு லெவல் 20 போகிறதுக்கு லெவல் 20 பண்ண என்ன அன்லாக் பண்ணலாம். லைசன்ஸ் ஒன்று கிடைக்கும். அது க்ரோத்தில் வந்து லெவல் 23 போனால் தான் கிடைக்குமா? சரி அது கூட பார்த்துக்கோங்க. ஹையரிங்கில் இவனை ஹையர் பண்ணலாம். கேஷியர் ஒருத்தர் ஹையர் பண்ணலாம் நினைக்கிறேன். ஆமாம் கேஷியர் 2வது ஹையர் பண்ணலாம் மக்களே. ஸ்டோரேஜில் தேவையில்ல. கஸ்டமைசேஷன் இந்த பேங்க் போனால் இது எவ்வளோ பார்க்கலாம். அவ்வளோதான் மக்களே. கிட்ட இருக்குது. என்ன பண்ணால் அடுத்த நாள் முடிச்சிடலாம் மக்களே. அதாவது சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அந்த லெவல் 20 இதை ஒன்றும் இல்லை. அப்படியே ஓட விட்டுறது தான் டக்குனு. அவ்வளோதான். பாட்டு வாங்கினதுக்கே பாதி இது வந்துச்சு பாருங்க. இப்போ போய் ஃபுல்லாக அடிக்கிட்டு வச்சுக்கோங்களேன். கரெக்டாக வந்து எல்லாமே பகட்டி அடுக்கடா ஃபுல்லாக ரீஸ்டாக் பண்ணி முடிச்சுக்கலாம் மக்கள். இந்த எபிசோட வேகமாக இருக்குடா. இல்லை காலேஜ்லேயும் கம்ப்ளைண்ட் பண்ணி போயிட்டாங்கடா. வேகமாக அடிக்க வேண்டியது அப்படி இருக்கிறேன்னு அடிக்க அங்கே ஏறிட்டே இருக்கும் மக்கள். இது வேறு லெவல் 20 போட இந்த எபிசோடில் நான் இந்த ஐடியாவிலே வரல. என்னன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் வந்தேன். சீக்கிரம் சீக்கிரம். மற்றது என்னது இந்த மாவா? மேலே எடுக்கும் அடுக்கு சீக்கிரம் அடுக்கு. நெக்ஸ்ட் இது என்னது? கேண்டி. ஏய் வழி விட்றா. சீக்கிரம் எடுக்கு. லெவல் 20 போக போகிறோம். அந்த 20 லெவலுக்கு எவ்வளோ காசு வருதுன்னு பார்க்கணும். லோனை மட்டும் கிடச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன். அசால்ட்டாக கார்டு அது டெவலப் பண்ணிட்டு போயிருக்காங்க. 20,000 லோன் வரைக்கும் அப்படி இருக்கும். நான் ராஜாவானா ஃபுல்லாக கடை ஃபுல்லாக டெவலப் பண்ணி டக்குன்னு லோன் அடிச்சுட்டு தான் அது மாதிரி தான் கடை ஓட்டிகிட்டு இருக்கோம். இது வேறு ஒன்று அவனை அப்படி இருந்தது. கடை அப்படின்னு தட சீக்கிரம் அடுக்கு. மக்களே லெவல் 20 போகும்போது இது என்னது? ரெட் பாக்கெட்டா? அடுக்கு சீக்கிரம். லெவல் 20 பார்த்து கொஞ்சம் ஆகும் மக்களே. இது வந்து கேண்டி. சீக்கிரம் அடுக்கு. ஓகே அடிக்காச்சு. இந்த ஆயில் லெவல் 20 போகும்போது இன்னும் இருக்கா? இன்னும் கொஞ்சம் தான் மக்கள் லெவல் 20 போகிறதுக்கு. இப்போ இன்னும் 10 கஸ்டமர் ஒன்று தெரிய மாட்டேறாங்க. வராங்க. அடுக்கு கம்பியில் போடுதா? இன்னும் இந்த அந்த போனாலே முடிச்சுக்கலாம் நினச்சேன். சரி லெவல் 20 போய்ட்டு முடிச்சுக்கலாம் மக்களே.
அடுக்கு வேகமாக அடுக்கு. ஓகே நெக்ஸ்ட் இதில் இங்கே தான் இருந்தானா லெவல் 20 போக போகுது கிட்டத்தட்ட. ப்ராடக்ட் ஆனாலும் டக்குன்னு எடுக்கணும் மக்களே. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம், அடுக்கு சீக்கிரமாக இதை லெவல் 20 பார்த்து கொஞ்சம் தான். வேணாம் என்ன பாட்டு அடிக்க வச்சலாம். அவ்வளோதான் மக்களுக்கு பால்ட்டை வந்து பாதி வந்துச்சு பாருங்க. ஆக போது நினைக்கிறேன், இருக்கான்னு தெரில மக்களே. வெற்றிகரமாக சோழ 20 வந்துடுச்சு. போடு ஜாலி தான். வெற்றிகரமாக சோழ 20 வந்துடுச்சு மக்களே. என்ன 19 வந்துடுச்சு. செல்லிங் இது மைனஸ் ஆகாது மக்களே. இந்த எக்ஸ்பீரியன்ஸு அதாவது பெரும் தொல்லையாக்கு மைனஸ் ஆகி தொல்லைதா, அதனால எக்ஸ்பீரியன்ஸ் குறைஞ்சிருது. டேய் சந்தோஷப்பட்டு குத்தமாடா இது பண்ணுது. நக்குன்னு 19 கொண்டு வந்துட்டாங்க லூசு பாலுங்க. என்னடா அப்படி கம்ப்ளைண்ட் மட்டும் போறாங்க, வேற கம்ப்ளைண்ட் எதாவது பண்ண கண்டு போற நல்ல இதாகுது, மைனஸ் ஆகுது மக்களே. பாருங்க இருது மைனஸ் ஆகுது ஒரே நேரத்தில். பாசுமதி வந்து இங்கே சாக்லேட் சைடு பாடா ஒரு குட்டி பாயிண்ட் வந்துடுச்சு. அந்த பாயிண்ட் வந்தாலும் கொஞ்சம் பிரச்சனை இல்லை மக்களே. இது அடுக்கு ஃபஸ்ட் அந்த இது ஃபுல்லாக அடிக்கிட்ட எவ்வளோ லோன் எடுத்துன்னு பார்க்குற மக்களே. அடுக்கு வேகமாக அடுக்கு. ஓகே சீக்கிரம் அடுக்குடா. இதில் போயிட்டு டேய் உள்ளே போடுறாத. இது என்னது, பாஸ்மதி தான். அடுக்கு வேகமாக அடுக்கு. எப்போயே பார்ப்போம் மக்களே. ஸ்டூடியோவில் லைட்டாக போட்டு தான் கடவுள. இப்போ பேங்க்குள்ளே போனால் மக்களே 5000 ரூபா லோனு வாங்கிடலாமா? என்ன சொல்கிறீங்க மக்களே, வாங்கிடலாமா 5000 லோனு? பேசிக் லோனு, மீடியம் லோனு, ப்ரொஃபஷனல் லோனு. ரிட்டர்ன் பேமெண்ட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, 8000 ரூபா. ஆனால் ஒரு டெய்லி பேமெண்ட் 1000 வந்துடுது. இதுக்கு முடிஞ்சு 25 ரூபா தான். சரி என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் டே பார்த்துக்கலாம் மக்களே. அடுத்த எபிசோடில் ஃபுல்லாக என்ன பண்ணலாம். வெற்றிகரமாக லெவல் 20 வந்தாச்சு மக்களே. ரொம்ப ஜாலியாக இருக்கு. முதல் நாளே முடிக்கலாம் நினச்சேன், இப்போ 48 நிமிஷம் வந்துருச்சு மக்களே. 30லேயே முடிக்கலாம் நினச்சேன், 1/2 மணி நேரத்துலேயே. சரிங்க பார்த்துக்கலாம். ஸ்டோரில் ப்ராடக்ட்டுக்கு எனக்கு ஒன்றாவது ஒரு ஆசை, சேஞ்ச் என்ட்ரன்ஸ். அதை மட்டும் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் மக்களே. அது மட்டும் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, சேஞ்ச் என்ட்ரன்ஸு. இல்லை இந்த எபிசோடில் பார்க்கலாமா? கொஞ்சம் அதிகம் பாயிண்ட் வாங்கலாம்டா. ஏதாவது பாயிண்ட் கம்மியாக வாங்குவாங்க. இங்கே பாருங்க ஒன்று வாங்கிட்டு போகிறாங்க பாருங்க. ப்ராடக்ட் இல்லாதனால ஒன்று வாங்கிட்டு போகிறாங்க. பிரச்சனையே இல்லை. நான் இந்த எபிசோடில் ஃபுல்லாக காசு கிடையாது கூட பரவாயில்ல. இந்த எபிசோட் இந்த 5000 லோன் வாங்கி மொத்தமாக டெவலப் பண்ணிடலாம் மக்களே கடையை. ஓகே என்ட்ரன்ஸ் டெக்கரேஷன் இதில் மேனேஜ்மெண்ட்டில் போய்ட்டு கஸ்டமைசேஷன் சேஞ்ச் இப்படிக்கு. ஓ சேஞ்சஸ்னால் எப்படி போடுறது மக்களே, இந்த சைடு வருது. என்ன பண்ணலாம், இப்படி வைக்கலாமா மக்களே?
ஏன்னா இப்படி வச்சா சரி வச்சா பாட்டுக்கு நாடா வந்துடலாம். இந்த சைடு போனா சரி சுத்திட்டு வர மாதிரி இருக்கும் மக்களே. தேசிய மார்க்கெட்டுக்கு நான் பண்ண எப்படி இருக்கட்டும். சரி எப்படிக்குன்னு மாத்தியாச்சு. நான் நினச்சேன்னா வேற வேற மாதிரி இருக்கும்னு நினச்சேன், புதுசாக நினச்சேன் மக்களே. ஓகே இப்படியே இருக்கட்டும். ஏன்னா இப்படி இருந்தால் ப்ராடக்ட் சுற்றி வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அது ஈஸியாக இருக்கும். அது இப்படியே இருக்கட்டும். அதுதான் கரெக்டாக வச்சு க்ளாஸ் கொடுத்துடலாம். முக்கியமான வேலை சேவ் பண்ணிக்கணும். அப்படிலாமே திரும்ப இருக்கும் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சேவ். ஓகே அவ்வளோதான் மக்களே, இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. நானும் பாட்டு அடைகிறேன். டாட்டா.